பசங்க என்றைக்கும் சொல்கிறத மட்டும்தான் செய்வாங்க. அதுக்காக அவங்க புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னால் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. வெளியில் போகணும்னு சொன்னால் வெளியில் கூப்பிட்டு போவாங்க. ட்ரெஸ் வேணும்னு சொன்னால் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் என்ன மாடல் ட்ரெஸ் வேணும், என்ன குசைனில் சாப்பிட வேணும், என்ன மாதிரி இடத்துக்கு போகணுன்னு நீங்கள் தானே சொல்லணும். உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பசங்க ஒன்றும் மெஜிஷியன் கிடையாது. பசங்க ஒன்றும் தெரப்பிஸ்ட்டு கிடையாது. நீங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் எதுக்காக இந்த ஈகோலாம்? நீங்கள் கேட்டால் என்ன வேணாலும் பண்ணுற சக்தி பசங்களுக்கு இருக்குது. எனக்காக ஒன்றுமே பண்ண மாட்றாங்க, சர்ப்ரைஸ் கூட பண்ண மாட்றாங்க, இப்படிலாம் யோசிக்காதீங்க. ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மேரேஜாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர். அதுக்கு நம்ம தானே மனசை விட்டு பேசணும். இந்த உலகத்தில் தான் குடும்பத்துக்காக ஓடிட்டு வேலைக்கும் போயிட்டு உங்களையும் பார்த்துக்கிற பசங்க உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறதே ஒரு கொடுப்பனுங்க. ஸோ பசங்க கிட்ட மனசை விட்டு பேசுங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க.